ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஒன் ஆஃப் த எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, +2 முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணல. டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றிய ஃபுல் வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்இஏ 2024 ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் காலேஜ் வைஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ எந்த காலேஜ் கிடைக்கும் உங்கள் கட் ஆஃப்க்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கட் ஆஃபை கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு C++, ஜாவா, பைத்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு மினிமம் இப்போ இன்ஜினியரிங் போகணுன்னு நினைக்கிறவங்க ஜூலை மந்த்து தான் உங்களுக்கு போவீங்க. ஸோ ஆகஸ்ட்டில் தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். இன் பிட்வீன் கேப்பில் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கூகுள் ஃபார்மோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில், அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். சரி, நீங்கள் அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்களுடைய எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பைத்தான் கோர்ஸ் ஸ்டார்டிங் கோர்ஸ் 99, அது 99லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லக்கூடிய, அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சரிங்களா, இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய காலேஜ் கோடு 2712. சரிங்களா, இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆர் அவைலபிள், ப்ளஸ் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் என்ன இதுக்கு கிடைக்கும் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறதையும், கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபையும் நம்ம பார்க்கலாம். இருக்க கோர்ஸ் குமரகுரு காலேஜ் ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெஸ்ட்டு காலேஜ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணா போட்டிருக்கோம், பிஹெச்டி டெக் போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, ஏஐ கோர்ஸ் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், இது எல்லாமே இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெக்ஸ்டைலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும், நான் குமரகுரு போகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃபையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு மேடம், அந்த கோர்ஸ் நான் போகணுன்னா எவ்வளோ கட் ஆஃப்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓசி கம்யூனிட்டியில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தட் இஸ் கம்யூனிட்டி வைஸ் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நிறைய லைக் கொடுங்க, நிறையா ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்லேயே கேளுங்க. கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா 193.5 இருந்தால் தாங்க குமரகுரு காலேஜில் உங்களுக்கு ஏடி டேட்டா சயின்ஸ் இது கிடைக்கணுன்னா பண்ண முடியும். பிசியாக இருந்ததுன்னா 191 இருக்கும். லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு கீழே எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு, இதுக்கு மேலே எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தாலும் கிடைக்கும். பிசியாக இருக்கிறீங்க, 190 தான் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லிஸ்ட்டில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் வருவீங்க. லிஸ்ட்டில் எல்லா காலேஜும் டிஸ்பிளேயில் வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜ் எல்லாமே போடலாம். சரிங்களா, அடுத்து பிசிஎம் முஸ்லீமுக்கு 192, எம்பிசி அதுனா 187.76 இருந்தால் கிடைக்கும். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 176.5 இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏக்கு 168.5 இருந்தால் கிடைக்கும். நிறைய பேர் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் கேட்குறீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 183.5 லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ நீங்கள் ஒருவேளை 182 அந்த ரேஞ்செலாம் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். 172 ஃபார் பிசி, 183.5 பிசிஎம், 165.5 இருந்தால் போதுங்க. எம்பிசி, யாராவது எம்பிசி இருக்கீங்க, குமரகுருவில் படிக்கணும், ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் வைஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது எம்பிசிக்கு. ஸோ ட்ரை இட், அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்து 152 ஃபார் எஸ்சி, 146.5 எஸ்சிஏ எஸ்டிக்கு கொடுக்கவே இல்லை. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணோன்னா கட் ஆஃப் வைஸ் ரொம்ப கம்மி தான். 166லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓசிக்கு. 153.5 எம்பிசிக்கும், 162.5 பிசி, 155.5 பிசிஎம்க்கும், 121.5 எஸ்சிஏ, 135.5 பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிக்கணுன்னா இங்கே போகிறதுக்கு
169 இருந்தால் தாங்க ஓசிக்கே கிடைக்கும். 162 பிசி, 161 பிசிஎம், 156.5 வந்து எம்பிசி, 133.5 வந்து எஸ்சி, 125.5 வந்து எஸ்சிஏ, 116 எஸ்சி கேண்டிடேட்டு. ஓகே, எஸ்டி கேண்டிடேட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் வந்து மார்க் அதிகமாக வேணும். என்னென்னா 195 அண்டு எபோவ் இருந்தால் தான் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை விட பெட்டர் காலேஜஸ் வேணும்னாலும் நீங்கள் பிஹெச்டி டெக்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 192.5 வந்து பிசிக்கு, 191 வந்து பிசிஎம், 190.5 வந்து எம்பிசி, 173.5 வந்து எஸ்சி, 162 எஸ்சிஏ, 168 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கேண்டிடேட் கிடைக்கும். ஒருவேளை இசி டிபார்ட்மெண்ட் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 192 வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு, 190 வந்து பிசிக்கு, 186 பிசிஎம், 187.5 வந்து எம்பிசி, 161 வந்து உங்களுக்கு எஸ்சிக்கு, 139.5 வந்து எஸ்சிஏ, அடுத்து 170.5 இருந்தால் தான் எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் போக முடியும். சரிங்களா? ட்ரிபிள்இ போகணுன்னு நினச்சிங்கன்னா 188.5 வந்து ஓசி கேட்டகரிக்கு, 186 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு, 185.5 பிசிஎம்க்கு, 180 வந்து உங்களுக்கு எம்பிசி கேட்டகரிக்கு, 129 இருந்தால் எஸ்டி கிடைக்கும், 141.5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்சிஏ, 159 வந்து எஸ்சி கேட்டகரிக்கு. ஒன்று ஃபேஷன் டெக்னாலஜி போகணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மி மார்க் தாங்க. பாருங்கள், 107 இருந்தால் எஸ்சி கேண்டிடேட் கிடைக்கும், 147 இருந்தால் எம்பிசியாக இருந்தீங்கன்னா கிடைக்குங்க. 147 எடுத்திருக்கீங்க, 145 அந்த ரேஞ்ச் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். 150 இருந்தால் பிசிக்கு, 163.5 இருந்தால் ஓப்பன் கேட்டகரியில் கிடைக்கும். சரிங்களா? ஐடி போகணுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு 93.1, 93.5 ஃபார் ஓசி, 191.5 பிசி, 186.81 ஃபார் வந்து பிசிஎம், 188.5 எம்பிசி, 166.5 வந்து உங்களுக்கு எஸ்சி, 146.5 எஸ்சிஏ, 165 இருந்தால் தான் எஸ்டி கேண்டிடேட் கிடைக்கும். மெக்கானிக்கலுக்கு 175 வேணும் ஓப்பன் கேட்டகரியில், 123.5 எஸ்டி, 141 ஃபார் வந்து எஸ்சி, 147.5 வந்து எஸ்சிஏ, அடுத்து 163 இருந்துச்சுன்னா உங்களுக்கு குமரகுருவில் எம்பிசி கேட்டகரிக்கு கிடைக்கும். 156.5 இருந்தால் பிசிஎம் கிடைக்கும். சரிங்களா? அதேமாதிரி டெக்ஸ்டைலுக்குலாம் உங்களுக்கு மார்க் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மெக்கட்ரானிக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. மெக்கானிக்கல் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் தான். மெக்கானிக்கலோட கம்பேர் பண்ணும்போது மெக்கட்ரானிக்கு கொஞ்சம் ஹையஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் வைஸு. நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அதாவது குமரகுருவோட லாஸ்ட் இயரோட லோயஸ்ட் கட் ஆஃப்னு சொல்லலாம். சரிங்களா? இதனுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ பேர் போயிருக்காங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கோடு 2712. ஸோ இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலேஜ் வந்து நிறைய காலேஜஸ் வந்து டிஸ்பிளேயில் வரும். ஸோ அதனால் ப்ராப்பராக காலேஜ் கோடோடு வச்சு செக் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கவுன்சிலிங் டைமில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கவுன்சிலிங் டேட் வரல, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் வந்து 6 வரலும் கொடுத்துருக்காங்க, ஜூன் 6 வரலும். ஸோ ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம், அது என்ன டீட்டெயிலு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப் சென்டர்னால் என்ன, அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.